வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு எபிசோட் நாமினேஷன்ல ஸோ நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க டிஸ்கஸ் பண்ண. சாண்ட்ரா, பிரஜன், பார்வதி இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மூணு பேரை போட்டே ஆகணும் அந்த அன்பு கேங்கில். கனி, விக்கல்ஸு, சபரி அப்படின்னு சொல்லிட்டு. சபரி நான் தான் குத்துவேன், ஏன்னா அவன் எனக்கு கண்ணை குத்துனான்ல அப்படின்ற மாதிரி. பார்வதி நான் குத்துறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் சாண்ட்ரா 3 பேர் ப்ளஸ் 2 டம்மியை வேற போடணும் அப்படின்னாங்க. அந்த 2 டம்மியில் ரம்யா அண்டு கெமி இவங்கள தான் டம்மின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அவரை சேர்த்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்லிட்டு தான் ஆடுறாங்க. இது போன வாரமும் இப்படி தான் பண்ணாங்க, அதே தான் இன்றைக்கும் பண்ணுறாங்க. இப்போ நைட்டு காட்டுறாங்க. மறுநாள் காலையிலையும் டேலையும் பார்த்தீங்கன்னா ஓகே இவங்களுக்கு 2 ஓட்டு வந்துருச்சு, அடுத்து இவங்களுக்கு போடுவோம், அடுத்து இவங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அதை திரும்ப அங்கே சொல்ல, ஒவ்வொருத்தர் நாமினேட் பண்ணும்போதும் பார்வதி ஓட, அப்புறம் பார்வதியை எல்லாரையும் வர சொல்லிட்டு பிக் பாஸ் இப்போ பார்வதி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, பார்வதி ஓவர் ஆக்டிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளாமா நீ நார்மலா செங்கல் அடங்கினதே ஆபாச குறியீடுன்னு எடுத்துட்டு போன ஆளு, இதுக்கெல்லாம் பயப்படுவீங்களா நீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, விக்கல்ஸு, இந்த பக்கம் வினோத் 3 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க பார்வதியை பத்தி. பார்வதி பாருங்க கூடவே வச்சுட்டு இருந்து அமுச்சு விட்டா பார்த்தீங்களா, சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. ஆமாம், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா திவாகர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆனார். சப்போர்ட்டாக வந்தது அப்படின்னு பார்த்தா கம்ருதன் தான். அவர் சப்போர்ட்டாக போகிறேன் யார் அவரை சப்போர்ட்டாக வர சொல்லியெல்லாம் கூப்பிடல. அவராக போயிட்டு அவராக மாட்டிப்பார், சிக்கிப்பார். அப்புறம் அவரே அதை சொல்லுவார், சே எதுக்கு நான் வந்தேன் அப்படின்வாரு. இதே தான் ரிப்பீட் மோடில் இருக்குது. இப்போ பாரு திவாகர் அனுப்பிட்டா பாரு, நமக்கு ஸ்கெட்ச் போடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு போட்டா பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திவாகரை யாரும் பார்வதியாலெல்லாம் வெளியே போல, திவாகரால தான் வெளியே போனாரு. அவர் ஷோக்கே ஸ்கெட்ச் போட்டாரு மூடணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. இப்போ பார்வதியும் அரோராவும் பேசுறாங்க. ஆனால் இந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க, அரோரா பரவாயில்லன்னு நினைச்சோம், அரோரா இன்னொரு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாங்க பாருங்க. இங்க பார்வதி சொல்றாங்க திவாகர் இல்லைன்னதும் அவங்க நேற்றே அவங்க பண்ணதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லிட்டோம். நான் அது ஆர்ட் சீட்டில் கனியும் திவாகரையும் உட்கார வச்சுட்டு யார் போவாங்கன்னு கேட்டால் திவாகர் அப்படின்றாங்க பார்வதி. அதுக்கப்புறம் காடை காட்டினதுக்கு அப்புறமா திவாகர் தான் போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அங்கே ரம்யாவை பார்க்குறாங்க. அடுத்து கட் பண்ணா அண்ணே நீ இல்லாமட எப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒப்பாரி. இது எல்லாமே ட்ராமான்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரியுது. அதை விக்கல்ஸ் கலாச்சிட்டாராம். அதுக்கு விக்கல்ஸை குத்துற எமோஷனல் ட்ராமா. ஆனால் விக்கல்ஸும் அதுதான் காமெடிங்கிற இதில் தானே அடிப்பார் அவரு. அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான். இந்த இடத்துல அவர் சொன்னதும் கரெக்டு தான். 2 பேருமே ஒரே ரகம் தான். அதில் நான் வேற அவங்க வேறன்னு சொல்லிக்கிட்டாலும் ஓகே பாரு தேங்க்யூ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரும் இன்னொரு பாரு தான், கொஞ்சம் சாஃப்ட் பாரு விக்ரம் அப்படின்னு வேணா சொல்லலாம். இங்கே இந்த பார்வதி என்னடான்னா திவாகரிசத்தில் போய் மாட்டிக்கிட்டோம் நம்ம, அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாருன்னாங்க பாருங்க, அதான் ஏற்றுக்கவே முடியல. இதே நீ தான் திவாகரை கொண்டு போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டுருந்த. திவாகரை பொறுத்தவரை இன்ஃப்ளூயன்ஸுங்கிறத விட அவருக்கு அந்த நேரம் மொமெண்ட்ல யார் ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா எதிர்த்தா அவங்கள பத்தி தப்பா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது யாரா வேணா இருக்கட்டும் அப்படிங்கிற ஆளு, எப்ப பார்த்தாலும் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு. ஆனா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு யூஸ் ஆயிருக்காரு உங்களுக்கு. இதுல அவரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றத நம்மளால ஏத்துக்கவே முடியல. அதுவும் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்களாம். அந்த ஆபாச மேட்டரை சொல்றாங்களோ, ஒரு வேளை அவரு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாருன்னு. அதை யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னு தெரியல. ஆனா யார் ஆரம்பிச்சதாலும் இன்னொருத்தர் அதை கண்டினியூ தானே பண்றீங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் நீங்கள் செய்கிறது இல்லை. இப்போ திவாகர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பார்வதி செய்ய போகிறது இல்லை, பார்வதியை சொல்லிட்டாங்கன்றதுக்காக திவாகர் செய்ய போகிறது இல்லை. 2 பேருக்கும் மைண்டு எங்கே ஒத்த போதோ அங்கே தான் செய்கிறாங்க. அதனால தான் நடுநூலில் சண்டைலாம் போட்டுருந்தாங்க. சரி இவங்க இப்படி சொல்லுவாங்க நமக்கு தெரியும், திவாகர் போனதுக்கப்புறம் அப்படியே அந்தர்பல்ட் அடிப்பாங்கன்னு. ஆனால் இவங்க அரோரா அடிக்கிறாங்க பாருங்க அந்தர்பல்ட்டி. துஷார் இருந்தவரை எனக்கும் ஃபோக்கஸ் அங்கே இல்லை. ஒருத்தர் போனதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்குது. அவங்க போனதுக்கப்புறமா தான் இங்கே இப்படியெல்லாம் டீம்லாம் இருக்கா, நாமினேட் பண்றதுக்கு இப்படி யோசிக்கிறாங்களா, கேப்டன் ஆகிறதுக்கு இப்படி யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுதான். ஏன்னா துஷார் தானே வா பாத்ரூம் போகலான்னு கூட்டின்னு போனது நைட்ல. பாத்ரூம் ஏரியா அதுக்கு முன்னாடி அங்கே வாங்க நைட்டு இங்கே பேசலாம் வாங்கன்ட்டு 11 மணிக்கு மேலே பேசலாம், இங்கே வா அப்படின்னு சொன்னது. என்ன ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறன்னு சொன்னது. அவன் பாட்டுன்னு முதல் வீட்டு தலை ஆனான், ஏதோ லக்கில் அவன் பதவியே பறிக்க வச்சது பார்த்தீங்கன்னா இவங்க தான். இங்கே ஃபோக்கஸ் பண்ணதுனால தானே ஃபோக்கஸ் அங்கே பண்ணிட்டு இருந்தவன அங்கேயே ஒழுங்காக பண்ணாதவன் இங்கே ஃபோக்கஸ் பண்ணு, என்ன கவனிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அந்த பதவியே பறிச்சிட்டாரு பிக் பாஸ். இங்கே எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்படி பண்ணிட்டு இவங்க துஷார் கேமை காலி பண்ணிட்டு இவங்க சொல்றாங்க துஷார் இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து வீட்டில் இல்லையா. அதாவது அவன் மறைச்சிட்டான்னு சொல்றாங்க, இவன் நான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல. இப்போதான் புரியுது, துஷார் போனதுக்கு அப்புறம் தான் புரியுதுன்னா துஷாரா காரணம், துஷார் வெளியே போறதாம்மா நீங்க காரணம். அவரும் காரணம் தான் அதுல இன்வால்வ் ஆனதுனால, 2 பேர் சம்மந்தப்பட்டதுல ஒருத்தர் தான் சொல்ல முடியாது. ஆனா இது வந்து அரோராவுடைய அந்தர்பல்ட்டி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விக்கல்ஸ், அவர் வந்து அதாவது நாமினேஷனை வந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அது ஒரு பிஆர் குரூப் வந்து ஒரு ப்ரமோட் பண்றது வேற, இது நார்மல் ஆட்களுக்காக சொல்றோம். நம்ம நாமினேஷன் எல்லாரும் அந்த குரூப்பா வந்து விளையாடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றதை நம்ம பார்க்கலங்கிறதுனால அவங்க பண்ணலையா, நம்ம பார்க்கவே இல்லைன்ற. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து எத்தனை கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் எதில் வருது? நாமினேஷன் இவங்கள பண்ணோம், அவங்களுக்குள்ள அவங்க பண்ணவே போறது இல்லை. ஏன்னா குரூப்பா இருக்கிறாங்க, ஓப்பனா அக்கா தம்பி அண்ணன் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பண்ணவே போறது இல்லை இந்த பக்கம். ஏன்னா விக்கல்ஸும் கனி பண்ண போறது இல்லை, சபரி இவங்கெல்லாம் ஒன்று தானே, கெமி ரம்யா எஃப்ஜே இதெல்லாம் இந்த அன்பு கேங்க தானே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இவங்க மட்டும், அதாவது தான் இவங்க சுபிக்ஷா கேட்குறாங்க, நீங்க மட்டும் குரூப் ஆகலையா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பதில் கொடுத்தாங்கல்ல. அப்போ இது தப்பு இல்லையா அப்படின்னும் போது, நீ முன்னாடி இருந்தல என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பிரயோஜனம், அன்ஃபேராக நடக்கிற ஒரு விஷயத்த அடிக்கணும்னா அன்ஃபேராக தான் போனோம் அப்படின்றாங்கல்ல. சினிமா மாதிரி இப்போ வர்ற சினிமாக்கள் அப்படி தானே. அதுக்கு முன்னாடி பழைய சினிமாவில் தான் பார்த்தீங்கன்னா அன்ஃபேராக அந்த பக்கம் இருந்தாலும் இங்கே ஃபேராக தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போல்லாம் அது மாறிடுச்சு இல்லை, அன்ஃபேரா ஓகே நான் அன்ஃபேராகவே இறங்கி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் இருக்குது, அந்த மாதிரி அவங்கள ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பண்ணிக்க மாட்டுறாங்க, எல்லாமே ஃபேவரட்டிசம் நடக்குது, குரூப்பிசம் நடக்குது. அந்த குரூப்பிசம் தனியாக அட்டாக் பண்ண முடியாது, இப்போ சேர்ந்து தானே பண்ணி ஆகணும். உடனே இந்த பக்கம் குரூப் வந்துருச்சு, அந்த பக்கம் ஒரு குரூப்னா இந்த பக்கம் அவங்க இத்தனை நாளாக பண்ணதெல்லாத்தையும் அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. டுவர்ட்ஸ் எண்டில் வந்து கனி சொன்னாங்க பாருங்க, மரணம்ல இந்த மாதிரி சொல்கிறாங்க, சீக்ரெட் டாஸ்கில் சாண்ட்ரா வந்து ஜெயிச்சாங்க, அவங்க எதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டு கொடுக்குறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க, வேற எங்கே உட்கார சொல்கிறீங்க, இல்லை குரூப்பாக நீங்கள்லாம் உட்காந்துருந்தீங்க, அதெல்லாம் என்னது இது, பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, அவங்க ஒன்றா விளையாடுறாங்க, நீங்கள் என்னவா விளையாட்டு இருந்தீங்க குரூப்பாக சேர்த்து வச்சுக்கிட்டு. இதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னா அவ்வளோ சாதாரணமா ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுலையாவது பரவாயில்ல, அந்த சீக்ரெட் டாஸ்கில் அவரும் ஒருத்தராக இருந்தால், அப்படி பிரஜனும் சாண்ட்ரா, அவர் பெருசாக பண்ணலனாலும் சாண்ட்ரா தான் பண்ணாங்கன்னாலும் அவரும் அந்த டாஸ்கில் ஒருத்தராக இருந்தார் சப்போர்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் எந்த சப்போர்ட்டில் வந்து 4 முறை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பெரிய விஷயம் அப்படின்றீங்களே, நாமினேஷன் பாஸ் பெரிய விஷயம்னு. பிரஜனுக்கு டாஸ்கில் ஒரு ஆளாக இருந்ததுனால ஒரே ஒரு முறை போச்சு, உங்களுக்கு 4 முறை வந்தது. அவ்வளோ பெரிய விஷயத்த 4 முறை எதுக்கு உங்ககிட்ட தூக்கி கொடுத்தாங்க, நீங்கள் என்ன பண்ணி கீழ்ச்சிங்கன்னு தூக்கி கொடுத்தாங்க, என்ன ஒரு உருட்டு இல்லை, என்ன எல்லாத்தையும் மறந்துடுவாங்களா மக்கள்னா, மக்கள் அவ்வளோ முட்டாளா என்ன. கனியக்கா வர்ற லெவலுக்கா நீ. இதில் ரம்யா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அவங்க குரூப் ஆகலையானா நாங்கள் பண்ணக்கூடாது, ஏம்மா வைல்டு கார்டு ஃபஸ்ட்டு வந்தாங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்களாம்மா, முதல் குரூப் நீங்கள் தான்மா, உங்களை அடிக்கிறதுக்காக சேர்ந்துருக்கிற குரூப் தான் அது. பார்வதிக்கும் சாண்ட்ராக்குமே செட் ஆகாது. திவ்யா பிரஜன் பார்வதி ஒன்றா இருக்கலாம், திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் முட்டுதுன்னா அது ரொம்ப லேட்டராக முட்டலாம். ஆனால் பார்வதி அந்த டீமில் சேர்த்துக்கிறாங்கன்னா எதுக்கு சேர்த்துக்கிறாங்க, திவாகர் கம்ருதர்லாம் எதுக்கு சேர்த்து வச்சுருந்தாங்க, இந்த கேங்கை அடிக்கணுன்றதுக்காக தான். அந்த கேங்கில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற மாதிரியால ஒற்றுமையெல்லாம் அங்கே கிடையாது. ஒன்லி ஃபார் நாமினேஷன், ஒன்லி ஃபார் உங்களுடைய அவங்க அதை பண்ணலன்னா அவங்க பலியாடாவாங்க, அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. உடனே இது பார்த்தியா இவங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அடங்கப்பா இதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், இதெல்லாம் கனி நீங்கள் பேசவே கூடாது கனி, ஒஸ்ட்டு கனி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நாமினேஷனுக்கு வந்தோம்னா எஃப்ஜே எல்லாம் ஓப்பன் நாமினேஷன் தான். ஆனால் ஓப்பன் நாமினேஷன்லேயே வித்தியாசமாக பண்ணுறோம், கேட்கணும்னு ஆசைப்படுறோம் வந்து கேட்டுங்க, நான் அப்பப்போ கேட்பேன், யார் எந்தெந்தில் இருக்கலோ அங்கிருந்தே சொல்லுங்கள். சில பேரை நான் கோத்தை விட பார்ப்பேன், இல்லை சில பேர் அவங்களா வருவாங்க அப்படின்னும் போது, இப்போ பார்வதி நம்ம சொன்னல, பார்வதி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க போக, அப்புறம் எல்லாரையும் வர வச்சு பார்வதியை இது பண்ணார். பார்வதி வந்து ட்ராமா தான் பண்ணாங்க அதில். இப்போ எஃப்ஜே வந்து அமித் சுபிக்ஷா அப்படிங்கிறாரு, அமித் வந்து சத்தம் போடுறாரு, சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனலாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. எஸ், அமித் சத்தம் போடுறான்றது தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல, அவர் ஆளே காணும் எபிசோடில். அடுத்து சாண்ட்ரா, அவங்க வந்து அமித் அண்ட் ரம்யா, ஸோ இதெல்லாம் டிஸ்கஷனில் வந்துருச்சு யாரெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு ஓட்டு கவுண்ட் பண்ணிருந்தாங்க பார்வதி. ஓகே 2 இங்கே வந்துருச்சு, 2 அங்கே வந்துருச்சு, இதை வேஸ்ட் பண்ண வேணாம். அதை வேற மற்றவங்களுக்கும் வேற சொல்கிறாங்க, எப்பா நான் 2 ஓட்டு வாங்கிட்டேன், ஓட்டை எனக்கு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஃபண்டாக தான் இருந்துச்சுல்ல.
இவங்க எதெல்லாம் சீரியஸா பண்ணாங்களோ அதெல்லாம் ஃபன்னாக்கி விட்டாங்க கடைசியில. அது பார்வதி அதை பேசணுன்னா கூட கொஞ்சம் வேற பாயிண்ட் ஆஃப் இருந்திருக்கும். ஆனா அதை பேசி வந்து அதை ஃபன்னா முடிச்சு விட்டாங்க. ஏன்னா நான் ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறதுடைய காரணமே அதுதானே. தெரிஞ்சுக்கோ, உனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான். இவங்க இதுக்கு முன்னாடி ஓப்பன் நாமினேஷன்ல பண்ணாங்க பாருங்க, எப்பா 11 ஓட்டு 13 ஓட்டு இப்படியா போடுவாங்க. அறிவிருக்கிறவனா பண்ணுவானா அதை கொஞ்சமாச்சும், அது 9வது சீசன்ல வந்து. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கெமி வந்து திவ்யா சுபிக்ஷா அவங்கள குத்துறாங்க. நான் யோசிக்கலன்னு வேற சொல்றாங்க, ஐயோ திடீர்னு சொல்லிட்டாங்கன்னு. அதை தவிர நீ உங்களுக்கு என்னதான் வேலை? மண்டேன்னா நாமினேஷன் டேன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடி வரலாம். இப்போ அது உங்களுக்கு தெரியாதா நாமினேஷன் டே என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு? இத்தனை வாரம் ஆயும் தெரியலையா உங்களுக்கு? இல்லை அந்த வாரம் ஃபுல்லாக பஞ்சாயத்தே கிடையாது அவங்களுக்கு யாருக்கிட்டையும்? ஆனால் நான் சொன்ன காரணம் கரெக்டு தான்றாங்க. அப்போ காரணம் கரெக்டுன்னா விடு, உடனே வந்து நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்லாம் உருட்டு வேற. ரம்யா அடுத்து பிரஜன் அண்ட் பாரு வந்து ஆபாசமாக இது பண்ணாங்க. பிரஜன் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா விக்கல்ஸு, இந்த பக்கம் கனியக்கா பேசிக்கவே இல்லை, இவங்க இன்ஃப்ளூயன்ஸே ஆகலை. இதில் விக்கல்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தார்ல முன்னாடியே பிரஜன் அண்டு, அதுதான் இவங்க நாமினேஷன் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம்னு கூட சில நேரங்களில் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் போயிட்டு நாமினேஷன் தான் சொல்ல விக்கல்ஸ், சுபிக்ஷாவையும் அந்த பக்கம் அரோரா கிட்டையும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்திருக்கிறாங்க, எமோஷனலாக சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நமக்கெல்லாம் யாருக்குமே இல்லை எமோஷனல் சப்போர்ட்டே இல்லை. விட்டா இங்கே லவ்வர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்களா எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஆதிரே எஃப்ஜேலேருந்து இந்த பக்கம் கம்ருதன் பார்வதி, கம்ருதன் அரோரா துஷாரு, அவங்கெல்லாம் பாருங்க செட்டாக சுற்றிட்டு இருக்காங்க. நமக்கு செட்டே இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாரா? அதுக்கும் வயிறு எறிவார் போல இருக்கு இவரு. இங்க என்ன சாண்ட்ரா பிரஜனை கூட்டு வந்த மாதிரி இல்லை, பிரஜன் சாண்ட்ராவை கூட்டு வந்த மாதிரி பேசிட்டு, அது அமிச்சது டீம் தான். அது மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, அவங்க அப்படிதான் வந்திருக்கிறாங்க. இப்போ அதனாலேயே இப்போ அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் இருக்குன்றது மட்டும் பிரச்சனை இல்லை, பஞ்சாயத்துனால போய் நிற்கணுமே. அங்கே அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, ரெண்டத்தையும் தான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அங்கே. அது ஒரு வகையான ஃபார்மேட், அது ஒரு கேமு. அது இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, இங்கே பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சேதுபதி வரையும் குறை சொல்ல போயிட்டாரு. நாங்கள்லாம் அண்ணன் தங்கச்சியாக கூட அக்கா அப்படின்னு கூட நாங்கள் பேச முடியல அப்படின்னு. அதை பற்றி தனியாக ஒரு கண்டென்ட் பண்ணுவோம். விக்கல்ஸ், பிரஜன், சாண்ட்ரா இதை பற்றி தனியாக பேசுவோம். இப்போ அடுத்து ரம்யா முடிச்சிட்டோம். அரோரா, பாரு, சபரி அப்படின்றாங்க. சபரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு வந்து அண்டர் த பஸ் போட்டுருவாங்க, கூட இருக்கவங்களே பலி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். பாரு அதை பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி, ஸோ இனியும் பண்ணுவாங்க. கம்ருதன் பார்த்தீங்கன்னா கெமி அப்படிங்கிறாரு. அந்த டாஸ்கில் வந்து கெமி வந்து சொதப்பிட்டாங்கன்னு நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. ஆமாம், அந்த கெமி பண்ணும்போதும் திவ்யா பண்ணதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல அப்படின்றாங்க. என்ன அறிவு இருக்குன்னு தெரியல. ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் பத்தாது, மேல் மாடி கொஞ்சம் வேணும்ல. அவங்க சொன்னது என்ன, நம்ம வந்து இந்த மாதிரி கேரக்டர் என்ன கொடுத்துருக்குறாங்க, இதை சீக்ரெட்டாக பண்ணோன்னாங்க. சீக்ரெட்டாக யாருக்கும் தெரியாமல் பண்ணோன்னு சொன்னதை வந்து சீக்ரெட் டாஸ்க் நீ ஏன் நம்பிட்டனா? அது அவங்க எப்படி பொறுப்பாவாங்க? ஒஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லும். இப்போ அடுத்து வினோத், திவ்யா, வியனா அப்படின்னு சொல்கிறாரு. வினோத்துக்கும் வியனாக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு, அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதான். வியனா இன்னைக்கு டாஸ்க் லெட்டர் படித்தாங்கல்ல, இன்சூரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எடுத்தாங்க, அதுக்கு படித்தாங்க. என்ன கிளாரிட்டியாக இருக்கு, டோனு ரொம்ப நார்மலாக, வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாரிட்டியாக வருது இல்லை. அப்புறம் ஏன் நடிக்கிற? இன்சூரன்ஸ் எடுக்கலம்மா, இதான் சொல்லுவாங்கல்ல, லட்டில் வச்சேன்னு நினச்சியா தாஸ், நட்டில் வச்சேன் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் வியனாக்கு டாஸ்க் லெட்டரில் வச்சிருக்காரு பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2 முறை படித்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 முறையுமே கிளாரிட்டி க்ளீனாக இருக்குது, வார்த்தைகள்லாம் கரெக்டாக வருது. அப்புறம் நார்மலாக வந்து அப்படியே எதுக்கு அந்த டோனு, ஆசினி டோனு, கிரிஞ்சு, மாட்டிக்கிறியம்மா, தொடர்ந்து வந்து அசிங்கப்படுறியம்மா அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் வினோத் சொன்னது வந்து திவ்யா, இதை வந்து கன்ஃபியூஷனாக இவர் தப்பாக கருமம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு. அவங்கள கேட்டால் நான் எங்கே சொன்னேன், அவர் தப்பாக நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கில் அவர் ஆர்வ கோளாறாக ஒன்று பண்ணார், பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. கருமோன்னு நான் சொல்லவே இல்லைன்றாங்க, ஆனால் இவர் கருமோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறார். பிரஜன் அடுத்து கெமி அப்படிங்கிறாரு. இது வந்து டிஸ்கஸ் பண்ணது தான், அவங்கள அன்பு கேங்க உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கனி பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா, அதான் ஒற்றுமை பக்கத்தில், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசணும்ல. எல்லாம் விக்கல்ஸுடைய அதே வெர்ஷன் தான், ரம்யா சொன்ன அதே வெர்ஷன் தான், கொஞ்சம் வேற மாதிரி. இதில்
சாண்ட்ராவை பத்தி லாஸ்ட்ல ஒன்று பேசினாங்கல்ல, ஏதாவது லாஜிக் இருக்கா கொஞ்சமாச்சும்? அந்த ஒன்று பாஸ் பத்தி பேசுனது அதுவும் லாஜிக் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம், 4 முறை வாங்கிட்டு அதை பத்தி பேசுனது தப்பு. ரெண்டாவது, சாண்ட்ரா என்ன சொன்னாங்க? ஜெயிலில் போயிட்டு இவங்க சாண்ட்ரா பத்தி போட்டு விட்டுருக்காங்க. திவாகர்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க, சுபிக்ஷா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அதான் கேங்குன்றது. அந்த கேங்கை வச்சு சாண்ட்ரா என்ன சொன்னாங்க? லாஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்ல திவ்யா, பார்வதி, சபரி விளையாடினாங்க. பார்வதி பார்வதி திவ்யாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, சபரி ஜெயிக்கணும்னு தான் இந்த கேங் விளையாடினாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த கேங்கே ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க இந்த கேங்கை அடிக்கணும், ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, எனக்கு பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க டாஸ்க் முடிஞ்சதும். அங்க நான் சொல்லியிருக்கணும் சொல்ல அப்படின்னு. இப்ப அதை விஜேஎஸ் கிட்ட சொன்னா உடனே நீங்க அங்க சொல்லியிருக்கணுமே, எப்படி சொல்லுவாங்க? தான் கூட்டம் அவ்வளவு பெருசா இருக்கிறீங்களே க்ரௌட்ல, அங்க திடீர்னு ரியாக்ட் பண்ண முடியாதுல்ல உடனே. ஸோ அது முதல்ல, இனி வர டாஸ்க்ல ரியாக்ட் பண்ணலன்னா நம்ம கேட்கலாம், அப்பா அவங்க பண்ணது கரெக்டு தான். அப்ப அதுக்கப்புறம் தான் குரூப் சேர்ந்து இவங்களை அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தது. இப்ப என்ன சொல்ல வராங்க? திஸ் இஸ் ஃபார் யூ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சபரியை அவுட் பண்ணாங்க. பெண்களுக்காக நீ சொல்ற, பெண்களுக்காக சொன்னா அப்ப ஏன் சுபிக்ஷாவை அவுட் பண்ணன்றாங்க? என்ன லாஜிக் இது? பெண்களுக்காகனா அந்த டாஸ்க்ல சபரியால உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, அதனால சபரியை தூக்குறோம், உங்களுக்காக சபரியை தூக்குறேன் தூக்குறாங்க. இதுக்கப்புறம் இருக்கிற கண்டஸ்டன்ட்ல யாரு அவங்களுக்கு ஓகேவோ அதை தான் நான் ஓட் பண்ண முடியும். இதுல பெண்ணு அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியெல்லாம் சொல்லியே, பெண்ணு அப்படின்லாம் சொல்லி அவங்க அப்படி சொன்னாங்களா? அப்படி இவங்க எடுத்துக்கிறாங்களாம், லாஜிக் கரெக்ட் பண்றாங்களா? என்ன லாஜிக் அது? படபடான்னு உளறது, பேசுறது, ஒரு பாயிண்ட்டும் தெளிவா வைக்கிறது இல்ல. இதுல இவங்கள பார்த்து தெரிச்சு ஓட்டாங்க சாண்ட்ரான்றானுங்க. டே யாரா நீங்கெல்லாம் அப்படின்னு தான் கேட்கணும். கொஞ்சம் கூட தெளிவே இல்லாம உளறிட்டு இருக்க அந்த அக்கா, அப்படியே இஷ்டத்துக்கும் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல பிக் பாஸ் கூப்பிட்டு கலாச்சிட்டு இருந்தாரு பாருங்க, பாட்டை கூட ஒழுங்கா பாட சொல்லி படிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் காமெடியா இருந்தது. அடுத்து சுபிக்ஷா, ரம்யா, சாண்ட்ரா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கலாம்ல, விக்கல்ஸ் ஆரம்பத்திலேயே நாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க அரோரா அண்டு இவங்க சுபிக்ஷா கிட்ட தானே பேசிட்டு இருந்தாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்திருக்கிறாங்க, அது மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொன்னார்ல. கரெக்டா இங்க சுபிக்ஷா போடுறாங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற காரணத்தை எடுத்துட்டு வராங்களா? இதுவும் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றது தான். இந்த ஆள் காரணத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான், காரணத்தை போய் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்க கேட்டு இங்க அடிக்கிறாங்க. இவங்க ஓப்பனா யாரை அடிக்கலாம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னவோ இந்த பக்கம் பண்ணாத மாதிரியும், இந்த பக்கம் இவங்க மட்டும் பண்ற மாதிரியும், வெளியில உருட்டுகள் இருக்குல்ல, சில உருட்டுகள் பாவம் தான் சொல்லணும். அடுத்து அமித் பாத்தீங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா அவரும் சொல்வாரு, கேட்டா வார்த்தையை விட்டுறாரு. அவங்க ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கேம் ஆடுறாரு. இவர் என்ன கேம் ஆடுறாருன்னே புரியல அமித். அடுத்து வியனா பாத்தீங்கன்னா சபரி, அரோராவை சொல்றாங்க. அரோரா லேட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க ஒரு காரணம் சொல்லி பிக் பாஸ் அதை மறுத்து திரும்ப 2வது முறை சொல்ல வச்சாரு அவங்கள. சபரி கேப்டனா இருக்கும்போது கேஆஸ்லாம் சரியா ஹேண்டில் பண்ணலன்றாங்க. இவங்க கிட்ட கொடுத்து அப்படியே அறுத்து தள்ளுருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏமா ஏற்கனவே முடிஞ்ச பஞ்சாயத்து, தேங்க்யூ சபரின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்கன்னா இவங்க எந்த லெவல்ல இருக்காங்க பாத்துங்க. ஃபர்ஸ்ட் அடுத்து சபரி ரொம்ப கரெக்டா சொன்னா, அப்படி வியனா அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டுன்ட்டு ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, சரியில்லை எல்லாமே அப்படின்னு. அடுத்து பார்வதி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறாரு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, மொக்க வாங்குறாங்க, சில இடத்துல பண்ணி சரியா பண்ணிடுறாங்க. அடுத்து திவ்யா விக்ரம் அண்ட் வினோத் கிட்ட பேசவே முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கேப்டனா அவர் அவுட் பண்ணும் போதும் இருந்தது. வினோத்தா எஃப்ஜேவான போது வினோத்தை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. அது மாதிரிதான் அவரும் இருக்காரு, டக்குன்னு ரியாக்ட் பண்றது இருக்குல்ல, எமோட்டா ஒரு மாதிரி பதட்டமாயிருது இல்ல, அப்படி ஆகக்கூடாது இல்ல. எல்லா டைமும் அதை பார்க்க முடியுது. வினோத் கிட்ட ஒரு பதட்டம் இருக்கு, என்ன கொஞ்சம் கம்மியா இருக்கு வைப்ரேஷன். இங்க கனியக்கா கிட்ட ஹெவியா இருக்குல்ல, அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு இவர்கிட்ட, கொஞ்சம் நிதானமா ஆடணும். ஆனா இதுக்கப்புறம் அவர் அப்படி ஆடுவார்னு எனக்கு தோணல. திவ்யா விக்ரம சொல்றாங்க. அடுத்து விக்ரம் வினோத் பார்த்துட்டோம். விக்ரம் பிரஜன், சாண்ட்ரா. ஸோ இவரை நம்ம பார்த்துட்டோம். இவர் முன்னாடி இருந்தே அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தார், மற்றவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருந்தார். நம்ம பார்த்தது சுபிக்ஷாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, அதே போல கனி கிட்ட சொல்லியிருப்பாரு, அதே போல ரம்யாவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அதே பாயிண்ட்டை தான் போட்டு அடிச்சாங்க. பாரு அடுத்து விக்ரம், அரோரா அப்படின்னு சொல்றாங்க. விக்ரம சொல்றதுக்கு திவாகரை அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய எமோஷன் அது ஆல்ரெடி சொன்னோம்ல, கண்டுபிடிச்சிட்டாரு அவரு. ஆனா அவர் எமோஷனா அட்டாக் நேரடியா பண்ணாம காமெடிக்குள்ள வச்சு தான் பண்ணுவார். அவர் வேற இடத்துல கூட சொல்லிட்டு இருந்தார்ல, கானா வினோத் என்னோட நல்ல காமெடி பண்றாருன்னு. ஆமா, இவர்கிட்ட இருக்கிற வன்மம் கானா வினோத் கிட்ட அந்த அளவுக்கு இல்லைங்கிறதுனால அங்க காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, இங்க வன்மம் தான் வெளிப்படுது. அடுத்து
கடைசியா இவ்வளவுதான் நாமினேஷன் லிஸ்ட். கம்ருதன் அண்ட் வினோத், எஃப்ஜே வந்து கேப்டன்ங்கிறதுனால வரல. வினோத், கம்ருதன் வந்து எஸ்கேப்பு. மற்ற எல்லாருமே நாமினேஷன்ல வந்துட்டாங்க. நடுவில் ஒரு ப்ரமோஷனல் டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல, யாரோ ஒருத்தன் வந்து சொன்னான்ல, அதில் நாங்கள் 4 மாதம் வந்து ப்ராப்பராக அந்த பேஸ்கெட் பால்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம், கரெக்டாக காட்டியிருக்கிறோம் அப்படின்லாம் ஊட்டிட்டு இந்த டீமோட பிக் பாஸ்குள்ள கண்டஸ்டண்டாக வந்திருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு சின்ன கேம் வச்சா 0 வாங்க எடுப்பாங்க. இதுதான்டா நீங்க 4 மாசம் ட்ரெயின் பண்ண லட்சணமா? நீங்க ப்ரமோஷன் பண்ண வந்தீங்களா இல்ல குழி தோண்டி புதைக்க வந்தீங்களாடா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது காமெடி. இப்ப அடுத்து யார் மனசுல இந்த காம்படிட்டர் யாரு, உங்களுக்கு யாரை நீங்க வந்து ஒரு ஆளாவே மதிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு. இதுல வந்து விக்கல்ஸ் வந்து கானா வினோத்தை பாராட்டுறாரு. சொன்ன காரணம் கரெக்டு தான், அவருக்கு காமெடி நல்லா வருது, இவருக்கு வரல. 2வது பார்வை வந்து ஒரு ஆளாவே மதிக்கல அப்படிங்கிறாரு. 2மே பேரலா போறோம், தனித்தனி ட்ராக்கு சிங்க் ஆகாது அப்படிங்கிறாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, இந்த 2 பேரும் கூட சிங்க் ஆவாங்க பாருங்க, ஒரு டீம் ஆக போறாங்க பாருங்க. ஏன்னா அதுதான் ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி சொல்ல எத்தனை பேரை பார்த்துருக்குறோம், எத்தனை சீசனா. அடுத்து வந்து கனி வந்து விக்கல்ஸ் மெச்சூர்டா இருக்கிறாரு, காம்படிட்டர் அப்படிங்கிறாங்க. ஆமா, விக்கல்ஸ் என்ன சொன்னாலும் செய்வாங்க, ஏன்னா கேங்ல இருக்காங்கல்ல. அடுத்து கம்ருதன் கிட்ட பேசுறது வேஸ்ட்ன்றாங்க, கரெக்டு தான். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துன்னு சொன்னாங்க, இவன் ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கான், ஹீரோ கிடையாது, இவன் வந்து காமெடியன் தான், இவன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மைதான் அது. ஏன்னா வந்து ஒரு தெளிவும் கிடையாது, ஃபோக்கஸும் கிடையாது, எதுவுமே இல்லாம கண்டது வாயில வரதெல்லாம் உளறிட்டு கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு கேவலமா உதாரணங்கள் கொடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற அப்படி. அது உண்மைதான் அது. வியனா, அடுத்து ஜிவி, அதான் கானா வினோத் அண்ட் ரம்யாவை சொல்றாங்க. ரம்யா வந்து ஒரு ஆளே இல்லைன்றாங்க. கானா வினோத்தை வந்து காம்படிட்டரா பாக்குறேன்னு சொன்னது ஆச்சரியமா தான் இருந்தது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு காம்படிட்டரா பாக்குறாங்க. ஆனா நாமினேஷன் வந்தா இல்ல, அவர் ஒன்று பண்ணிட்டார்ல, எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார்ல, அதனால அந்த டக்கஃபர் போயிட்டே தான் இருக்கு 2 பேருக்கு நடுவில், போகும் இன்னும். அடுத்து சாண்ட்ரா வந்து திவ்யாவை சொல்றாங்க காம்படிட்டரா. எஸ், காம்படிஷனா பாக்குறாங்க. கனியை வந்து ஒரு ஆளாவே மதிக்கலன்ட்டாங்க, கரெக்டு தான். அதனால்தான் வந்து கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு போனாங்க. ஏன்னா மொத்த தப்பையும் பண்ணது இவங்க, அந்த கேங் வச்சுக்கிட்டு. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நீயும் ஜட்ஜா இருந்தல, உன் மேலேயும் தப்பு இருக்குல்ல, ஏமா நீதான் சொன்னதை வந்து காதலே வாங்காம உன் மேலேயும் தப்பு இருக்குல்ல அப்படின்னு கேஸ் எதுனா அது வாங்கிப்பாங்களா? அந்த கேஸை நீங்க ஃபுல் டாமினேஷனா ஒருத்தன் பண்ணிவானா கேஸ் வாங்கிடுவாங்களாம். கேஸ் ஆச்சுன்னா உன் மேலேயும் பங்கு இருக்குல்ல, நீயும் தப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி கேஸ் ஆகிறதுக்கு காரணமே நீ லிசன் பண்ணாதுதான், உன் வேலையை ஒழுங்கா பார்க்காதனால தான், உன் டாமினேஷன் இருந்ததுனால தான், உன் குரூப் டாமினேஷன் இருந்ததுனால தான். இதுல வந்து இவங்க கேஸ் வாங்கிக்கணுமா? என்ன உருட்டு. ஸோ அந்த உருட்டை வந்து உருட்டுனது இல்லாம சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அது வந்து திவாகர் கிட்ட, அந்த சுபிக்ஷா கிட்ட நம்ம சொன்னோம்ல, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல இப்படி பண்ணாங்க, சபரி அவுட் பண்ணும்போது எது சொன்னாங்க, அப்புறம் சுபிக்ஷாவை ஏன் அவுட் பண்ணாங்க, மேல்மாடி காலி அக்கா அர்ச்சனாவோடலாம் கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம், அன்பு கேங் அர்ச்சனாவோட. இது இந்த அக்கா வந்து சொர்ணாக்கா லெவலில் தான் திங்க் பண்ணுவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டிலாம் இல்லை. அடுத்து பாரு வந்து எஃப்ஜே அண்ட் விக்ரம் அப்படின்னு சொல்றேன். எஃப்ஜே வந்து காம்படிஷனா பார்க்குறேன், என்னுடைய ஆன் வெர்ஷன் அப்படின்றாங்க. இது ஏற்றுக்கிற மாதிரியே இல்லையே, கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலையே. வார்த்தையை விடுறதுல வேணா சொல்லலாம், இல்லை லவ் ட்ராக்குன்ட்டு இவங்க பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போறாங்களே, அதில் ஏதாவது சொல்றாங்களான்னு தெரியல. பாருவுடைய கண் வழியா பார்த்தா தான் தெரியும். இப்ப என்ன கண் வழியா, அதாவது நான் புறக்கண்ணை சொல்ல, அகக்கண்ணை சொல்றேன். அடுத்து விக்ரம் வந்து அதான் வெறுப்பேற்றுற மாதிரி இந்த காமெடி எல்லாம் பண்றாரு, எமோஷனல் ஆட் பண்றாரு காமெடி மூலயமா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். ரம்யா, அடுத்து கெமி, பிசிக்கல் டாஸ்க்கு, வியனா பிசிக்கல். இவங்களுக்கு முதல்ல டாஸ்க்குன்னா என்னன்னு தெரியல, எதை சொல்லணும்னு தெரியல, என்ன பாயிண்ட்னு தெரியல. இருக்கிறது ஒரு டம்பி சந்திரமுகி பாம்பு மாதிரி பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த வீட்டில் இருக்குன்னே தெரில. ஆனால் அந்த பாம்பு இருக்கும் போல இது, கிளைமேக்ஸ் தெரியும். என்னத்தை சொல்றது. இப்போ நாமினேஷன்ல வந்துருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முறையும் எஸ்கேப் ஆகிறது தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆல்ரெடியே பேசிட்டோம். கடைசியாக கனியக்கா அந்த உலரெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோதான். நீங்க ஏதாவது சொல்லணுச்சா கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.